லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மிமா. என்னமாச்சு? ஒன்றும் இல்லைங்க. நீ என் லட்சுமியே கிடையாது. நான் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன்னை நான் இப்படி சோகமா பார்த்ததே இல்லை. ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? என்னங்க, என் மூத்த பிள்ளை கல்யாணம் அன்னைக்கு ஆனால் என்னால் வர முடியல. அதை நினைக்கும் போது தான் என் மனசு ரொம்ப வலிக்குது. நான் என்னங்க பாவம் பண்ணேன்? என் மூத்த பிள்ளைய பெற்று எடுத்தேன். அவனை ஆசை ஆசையாக வளர்க்கணும்னு நினச்சேன். ஆனால் ஒரு சந்தோஷத்துக்கு கூட அவன் கூட இழுக்க முடியாமல் போயிடுச்சு. எப்போவுமே அவன் தனியாகவே இருக்கான். சரி, போனது போகட்டும். கல்யாணமாவது நம்ம இஷ்டத்துக்கு சந்தோஷமா வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பொண்ணு வேணா அவனுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்துருக்கலாம். கல்யாணம் நம்மளாம் நடத்தி வைக்கலாம்னு நினைச்சேங்க. ஆனால் இப்போ நான் கல்யாணத்துக்கு வர முடியாமல் போயிடுச்சு. அதை நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. லக்ஷ்மி, எனக்கும் ரொம்ப கஷ்டமாதமா இருக்கு. எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. இதுங்க நல்லதுக்கு. என் முத பிள்ளை கல்யாணம், அதுக்கு நான் எப்படி தடப்படலாம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனா இப்போ என்னால் அந்த கல்யாணத்துக்கு கூட வர முடியாமல் போயிடுச்சு. லக்ஷ்மி, உன்னோட நிலைமை எனக்கு புரியுதுமா. இருந்தாலும் நம்ம ராஜாவோட வாழ்க்கையும் பார்க்கணும்ல. பார்க்கணும் தாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் பண்ணலாம்ல. அவங்க அப்பயும் சும்மா இருந்தா நம்ம ஏமா பார்க்காம இருக்க போறோம்? அவன் தான் ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கானே. அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் இப்ப ராஜா சீக்கிரமாவே கல்யாணம் பண்றான். இல்லைன்னா அவன் இந்த மாதிரி பண்ணுவானா சொல்லு? இங்க பாருமா, இன்னைக்கு உன் பையனுக்கு கல்யாணம் நல்ல காரியம் நடக்கும்போது இப்படியா நீ அழுதுகிட்டு இருப்ப? என்னால் முடியலைங்க. நானும் எவ்வளோதான் சந்தோஷமா இருக்கிற மாதிரியே நடிக்கிறது. எதா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தானே. நானும் என் பிள்ளை மேல அதிகமான பாசத்தை வச்சுட்டேன். அதெல்லாம் தாங்க இப்படி கண்ணீரா வருது. நானும் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க? என்னால் முடியல. அதனாலதான் அவனை நான் இங்கிட்டு வர வேணான்னு சொல்லிட்டேன். என்ன? காலையில கல்யாணத்துக்கு போகும்போது தயவு செஞ்சு என்னை வந்து பார்த்துட்டு போகாதடா அப்படின்னு நான் சொல்லிட்டேங்க. அவனும் கேட்டான். இல்லடா தம்பி, என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேலே அவன் ஒரு வார்த்தை கூட பேசல. அமைதியாக போயிட்டான். நான் என்னங்க பண்ணட்டும்? அவன் என் கண்ணு முன்னாடி வந்து நின்னேனா நான் அழுது அவனை போக விடாம பண்ணிடுவேணும்னு எனக்கு மனசுல தோணுது. அதனாலதான் நான் அவனை வர வேணான்னு சொன்னேன். எனக்கு புரியுது உன்னோட நிலைமை. எந்த தாய்க்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. ஆனா உனக்கு வந்திருக்குன்னா அது நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் இருக்கும்னு நினை. நீங்க மட்டும் போறீங்கல்ல? நானாவது போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம பிள்ளைய அனாதையா விட முடியுமா? விட முடியாதுல்ல. அதனாலதான் சொல்றேன். என்னம்மா பண்ணுங்க. ஆனா அவன் என்ன பண்ணாலும் சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். அவன் சந்தோஷத்துக்காக தான் நான் என்னமோ அமைதியாக இங்கே உட்காந்துருக்கேன். இல்லைன்னா இந்நேரம் கிளம்பி வந்திருப்பேன். என்ன ஆனாலும் சரி, நீ இங்கேருந்து வந்துடாத. நம்ம ராஜாவோட வாழ்க்கையை தான் அதுக்கு எடுக்கும். சரிங்க, நான் வரல. அப்போ சரிம்மா, நான் கிளம்புறேன். நீ பார்த்து பத்திரமா வீட்டில் இரு. சரிங்க. எதுக்கும் கவலைப்படாத. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா தான் இருக்க போறோம். அப்புறம் நீயாச்சும் உன் பிள்ளையாச்சும் உன் மருமகளாச்சு. அப்புறம் பஞ்சாயத்துக்கெல்லாம் என்கிட்ட வரக்கூடாது. இப்படி சிரிச்சாதான் என் லட்சுமி எவ்வளவு அழகா இருக்கா. ஆமா போங்க. அப்படியே உசிப்பேத்தி உடம்பு ரணகலமா ஆக்குறீங்க. இங்க பாரு, எப்போதுமே என் லட்சுமி இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? சரிங்க. இனிமேட்டு நீ அழுத அப்புறம் நானும் உட்காந்து அழுதுருவேன். அப்பாடி வேணாப்பா. ஏன்பா? அழுதாலாவது நல்லா இருக்கும். நீங்க அழுதிங்க பார்க்க சகிக்காது. அடி பாவி. ஆமாங்க, அப்புறம் உங்களுக்கு சளி பிடிச்சிரும், உடம்பு முடியாம வந்துடும். அதுக்கு வேற நான் பங்கெடு பண்ணிட்டு இருக்கணும். தேவையா? எனக்கு சளி பிடிச்சாலும் ஒன்றும் இல்லை, என்னையே நான் பார்த்துப்பேன். சரியான கேடி நீ. சரி, நான் போயிட்டு வரட்டுமா? சரிங்க. நான் போனதுக்கு அப்புறம் உட்காந்து அழுவக்கூடாது. நான் வந்ததும் பார்ப்பேன். சரி, நான் அழுவ மாட்டேன். இங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? இப்படி என்கிட்ட பேசிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் அழுவ மாட்டேன். சரிம்மா, நேரம் ஆயிட்டே இருக்கு. நான் கிளம்புறேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. அந்த பையனுக்கு எதுவும் தெரியாது. பக்கத்துல இருந்து என்ன ஏதுன்னு சொல்லி கொடுங்க. சரி லட்சுமி. ஐயா, மோகன் ஐயா, எங்க இருக்கீங்க? என்னையா, என்னையாச்சு? விக்க கொடுத்தேன். அட ஏயா நீ வேற. இந்த விக்க என்னமோ ஆரம்பத்துல நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக அரிக்க ஆரம்பிச்சுது. மண்டையில ஒட்டிக்கிட்டு வராம ரொம்ப பெயினா இருந்துச்சு. கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டேன். இப்பதான் மண்டை நல்லா இருக்கு எனக்கு. நீ சொன்னேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து மாட்டியிருந்தேன்னு வெயி, எனக்கு தான் உடம்பு முடியாம போயிருக்கோம். என்னங்கய்யா சொல்றீங்க? ஆமையா, நேத்து தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். சரி, என்ன விஷயமா என்னை பார்க்க வந்த? ஐயா, என் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் இன்னைக்கு தான் கல்யாணம். இதே டேட்ல தான் உங்களுக்கும் கல்யாணம் நாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல. இருந்துட்டு போட்டியா? என்னங்க எப்படி சொல்றீங்க? இங்க பாரு பெருமாள், எங்க அம்மா சொல்லும் போதே நான் கல்யாணம் பண்ணிருக்கணும். பண்ணாதது ஏன் தப்பு தான். அப்பயே நான் ஒரு முடிவெடுத்து தப்பா தான் போச்சு. இப்ப கல்யாணம் பண்றேன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்ததும் தப்பா தான் போச்சு. உன் பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 23 வயசு. எனக்கு பொண்ணு பிறந்திருந்தா அத்தனை வயசு இருந்திருக்கும். என் பொண்ணு மாதிரி நினைக்கிற பொண்ணை நான் எப்படியா கல்யாணம் பண்ணிக்கிறது? என்னங்கய்யா இப்படி சொல்றீங்க? ஆரம்பத்துல நீங்க பொண்ணு தேடிட்டு இருக்கும்போது என் பொண்ணு தரேன், நீங்க கட்டிக்கிறியான்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. இப்ப என்னடானா என் பொண்ணு மாதிரின்னு சொல்றீங்க? ஆமாயா, புத்தி கெட்டு போய் நான் அப்படி சொன்னேன். எனக்கும் ஒரு பொண்ணு இருந்தா அதுவே இவ்வளவு வயசா இருக்கும். அந்த பொண்ணை போய் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? எனக்குன்னு மனசாட்சி இருக்கு. எங்க அம்மா எனக்கு நல்லதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ஏதோ புத்தி கெட்டு போய் நான் சொன்னேனா இப்ப நீயும் அதே பிடிச்சி விட்டு தொங்குற. இங்க பாரு பெருமாள், நீயும் விட்டுரு.
உன் பொண்ணு அது சந்தோஷமா இருக்கட்டும். நீ ஏன் குடிபோதைக்கு அடிமையாயிட்ட, இன்னமேட்டும் உனக்கு குழந்தை பிறக்க போறதில்ல. இருக்கிற பொண்ணை ஏத்துக்கிட்ட அது நல்லபடியா வாழ கத்துக்க. தேவையில்லாம எதுக்கு வன்மம்? நம்ம பாட்டுக்கு இருக்கிற காலத்துக்கு கை கால் சுகத்தோட நல்லபடியா இருந்துட்டு போயிருவோமே. எதுக்கு இவ்வளவு கோபம்? ஐயா இங்க பாரு பெருமாளு, அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை நம்ம வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது எவ்வளவு பாவத்தை தான் நீயும் செய்வ? விட்டுருவேன், அவ சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு. நான் கோல்மால் பண்ணி உன் பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் அவளும் இங்க வந்து கஷ்டம் தானே பட போறா. பெண் பாவம் பொல்லாததுன்னு எங்க அம்மா அப்பாவே சொல்லியிருக்காங்க. அவங்க ஏதோ அறியாத வயசுல ஒரு பொண்ணை பத்தி தப்பா சொன்னதுனாலதான் உனக்கு பொண்ணு அமையலன்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. அதே தப்ப நான் பண்ணேன்னா நான் இருக்கிற காலமும் நிம்மதியா இருக்க முடியாது. நீ தயவு செஞ்சு என் பொண்ணை கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி என் வீடு தேடி வராத. உன் பொண்ணு யாரை விரும்புறாங்களோ அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். உனக்கு பிறக்கலனாலும் நீ அவங்களை ஏற்கப்பட்ட சித்திரவதை பண்ணியிருக்க. இனிமேட்டு அது உன் பொண்ணு சந்தோஷமா இருக்கட்டுமே. என்ன இப்போ உனக்கு குறைஞ்சு போச்சு? ஐயா நீங்க என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா அதை மட்டும் சொல்லுங்க. நான் நரக வேதனையை அனுபவிச்சேன். எவனோ ஒருத்தன் பெத்து போட்ட பொண்ணை என் பொண்ணுன்னு சொல்ல வரீங்களா? அதை நான் ஒரு காலம் ஏத்துக்கவே மாட்டேன். இப்பவே போறேன். எல்லா முன்னிலையிலையும் அவ என் பொண்ணு இல்லைங்கிறத நான் சொல்றேன். ஏன் இப்படி பண்ற? ஐயா என்னைக்கா இருந்தாலும் தெரியதானே போகுது. அதையே இன்னைக்கா இருக்கக்கூடாது. நானே போய் எல்லா உண்மையும் சொல்லி நீ என் பொண்ணே இல்லாம நீ ஒரு அனாதை நாயின்னு நான் சொல்றேன். என் பொண்டாட்டி தான் உன்னை தூக்கி வளர்த்துட்டு எனக்கு வாரிசே இல்லாம பண்ணிட்டான்னு நான் சொல்றேன். அப்பவாது நான் ஏன் இந்த அளவுக்கு பண்றேங்கிறது அவளுக்கு புரியுமா இல்லையா? இங்க பாரு பெருமாள், நீ பண்றது ரொம்ப தப்பு. நான் சொல்றதா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நீ தான் முடிவெடுக்கணும். நான் உனக்கு நல்லது செய்யலாம் தான் பாக்குறேன். ஆனா நீ தான் ஒத்துக்க மாட்டேங்கிற, ஏத்துக்க மாட்டேங்கிற. ஐயா எனக்கு என் நிலைமையில இருந்து பார்த்தா மட்டும்தான் புரியும். அப்படி இல்லை என்னோட நிலைமையை யாருக்குமே புரிய வைக்க முடியாது. நீங்க உங்க கருத்தை சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். இன்னமேட்டு நான் மாறணுமா மாற வேணாமான்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன். நீங்க சொல்லி மாறுற மாதிரி ஆளு நான் கிடையாது. பாக்குறேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். என்னங்க என்னங்க ம் எந்திரிங்க. மணி என்ன ஆகுது? இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க? என்னங்க எந்திரிங்க. என்ன குறுகுறுன்னு பாக்குறீங்க? இல்ல நேத்து நமக்குள்ளார ஏதாவது நடந்துச்சா? ஒன்னும் நடக்கலையே. இல்லையே, ரொம்ப நடந்த மாதிரி இருந்துச்சு. சரியான ஆளு. ஃப்ராடு. சரி எந்திரிங்க. எதுக்கடி? குளிக்க போகணும்ல. அதான் குளிச்சிட்டியே. ஐயோ நான் இல்ல, நீங்க. நான் அப்புறமா குளிச்சுக்கலாம். அப்படியா? சரி அப்ப நான் கிச்சனுக்கு போறேன். ஏய் நில்லு. என்னங்க? ஏய் விடியா. ஃப்ராடு. நல்லா இருந்துச்சா டர்ட்டி கிஸ்? பல்லே விளக்காம எனக்கு கொடுக்குறீங்க. உங்களெல்லாம் என்ன சொல்றது? இதுதான் டர்ட்டி கிஸ். இதுக்காக தான் உன்னை நிக்க சொன்னேன். சரி குளிச்சுட்டு வாங்க. நான் தலையை காய வச்சுட்டு கீழே போறேன். சரி அமர்தா. அப்புறம் கபோர்டு சாவி அங்க இருக்கு. கபோர்டு சாவியா? அம்மா நேத்து நைட்டே சொன்னாங்கல்ல, மறந்துட்டேன். என்னங்க பேந்த முழிக்கிறீங்க? அமர்தா கபோர்டு எதுக்கு போட்டுற? நான் திறந்து வைக்கலாம் தானே சொன்னேன். நீங்க தானே பூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்புறம் நீங்களே எப்படி கேக்குறீங்க? நான் தான் சொன்னேன். ஆனா அம்மா அக்கா எல்லாரும் இருக்காங்களா, நீ பாட்டுக்கு பூட்டிட்டு போனா அவங்க தப்பா நினைப்பாங்க. ஓ அப்படியா? அப்ப சரிங்க, கதவு பூட்டாமே இருக்கட்டும். என் செல்ல குட்டி, நான் போய் குளிச்சுட்டு வரட்டுமா? சரிங்க. தேங்காய் சட்னி வேணுமா மிளகா சட்னி வேணுமா? தேங்காய் சட்னியும் ஓகே தான். சீக்கிரமா கடைக்கு போகணும், சீக்கிரமா பண்ணு என்ன? சரிங்க. சீக்கிரம் கீழே போ. நீங்க முதல்ல குளிக்க போங்க, நான் போறேன். சரிடி பொண்டாட்டி. ஷபா இவரை கிளப்புறதுக்குள்ளார நம்ம உயிரை வாங்கிடுவார் போல. யாரு காலையிலே போனு? அக்கா தான் பேசுறா. என்ன காலையிலே போன் அடிச்சிருக்கா? சரி என்னன்னு கேட்போம். ஹலோ என்னக்கா காலையிலே அடிச்சிருக்க? அமிர்தா எங்க இருக்க? என்ன கேள்வி? ரூம்ல தான் இருக்கேன். சரி நான் சொல்றத மட்டும் காதுல வாங்கிக்க. சொல்லுக்கா. உன் வீட்டுக்கார எங்கடி? அவரு குளிக்கிறாருக்கா. சரி அவர் பக்கத்துல இல்லக்கா. நேத்து படத்துக்கு போனீங்களா? ஆமாக்கா. யாரு கூப்பிட்டா உன்னைய? அவர் தான்க்கா போன் அடிச்சு படத்துக்கு போலாம் அப்படின்னு சொன்னாரு, அதனாலதான் போனோம். ஏன்க்கா? இல்லடி நேத்து உன் மாமியாரு நம்ம வீட்டுக்கு வந்துச்சான். என்னது? நேத்து உன் மாமியாரு சாயங்காலம் போல அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துச்சான். சரி வந்து உன் பொண்ணு கபோர்டு பூட்டி வைக்கிறா. வீடான வீட்டுல நாங்களா இருக்கோம், நாங்க என்ன திருடிட்டா போறோம்? உங்க பொண்ணு நீங்க ஒழுங்கா வளர்க்கலையா? இதுதான் நீங்க சொல்லி கொடுத்ததா? அப்படி இப்படின்னு பேசிருக்கடி. என்னக்கா சொல்ற? நேத்து நீ கபோர்டு பூட்டிட்டு போனது உண்மைதானே? ஆமாக்கா பூட்டிட்டு தான் போனேன். இவர் தான் சொன்னாரு. நான் சொன்னேன் நகையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். உடனே இவர் தான் சரி பூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான்க்கா நான் பூட்டிட்டே போனேன். உன் வீட்டுக்காரு உன் மாமியார் கிட்ட என்ன சொன்னார்னு தெரியல. சொன்னாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நேற்று ஏதோ உன் நாத்தனார் பையன் ரூம் சைடு வழியா வந்தானா, ஏதோ உன் கபோர்டை பிடிச்சி தொங்குனானா. அப்ப அந்த பிள்ளை சொன்னுச்சான், கபோர்டை பிடிச்சி தொங்காதரா, அது திறந்து கிடக்கு, நீயும் விழுந்துருவ அப்படின்னு சொன்னுச்சான். ஆனா உன் கபோர்டு பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு இந்த பிள்ளை தான் போய் சொல்லியிருக்கு. இவளுக்கு வேற வேலையே இல்லையா? ஆமாண்டி உன் நாத்தனார் சரியில்லை. சரி நீ மேற்கொண்டு சொல்லு சீக்கிரம்.
நீ கபோர்டை பூட்டாம தான் போகணுமா? பூட்டினீன்னா அவங்க திரும்பியே வந்து கேட்பாங்களாம். இது என்னக்கா வம்பா இருக்கு? ஏன் கபோர்டை நான் பூட்டிட்டு போறேன்? அதில் பின்ன நகை தொலைஞ்சு போச்சுன்னா யார் பொறுப்பு? அதாண்டி என்னன்னு ஒன்றும் புரியல. நீ சாயங்காலமா பூட்டிட்டு போயிருக்க, உடனே வந்து எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும்? அதானே. அப்புறம் அப்புறம் என்னக்கா, மீதி இன்னும் 20 பவுன் போடல, அதை எப்போ தருவீங்க அப்படி இப்படின்னு கேட்டிருக்கு. அப்புறம் இந்த வாரத்துக்குள்ள கறி விருந்து வேற போடணுமா? போடலைன்னா சொந்தக்காரவங்களாம் கேட்பாங்க. நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்களாம் கூட்டிகிட்டு வந்துடுவோம், நீங்கள் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிடுச்சாண்டி. என்னக்கா இப்படி சொல்கிறாங்க? நீ தான் பக்குவமாக உன் வீட்டுக்கார்ட்ட எடுத்து சொல்லணும். அப்புறம் உங்கள் வீட்டுக்கார்ட்டையும் எதுவும் சொல்லிக்காத. என்னடா அக்கா மாற்றி மாற்றி பேசுகிறலன்னு நினைக்காத. உன் வீட்டுக்காரு அப்படியே போய் சொல்கிற ஒரு மாதிரி இருக்காரு. என்ன ஏதுன்னு பார்த்து சுதானமாக கேளு. சரிக்கா. சரி, நான் ஃபோனை வச்சிடுறேன். காலையிலேயே ஃபோன் அடிச்சாங்களான்னு வேற திட்டுவாங்க. நீ அப்புறமா ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ணு. சரிக்கா. இவர் தான் சொன்னார் கபோர்டு பூட்டிட்டு போகலான்னு. அப்புறம் இன்னைக்கு கபோர்டெல்லாம் பூட்டாத, எங்கள் அக்காலாம் இருக்க ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ரூமுக்கு போகும்போது என்னம்மா விரட்டினாங்க? என்ன நினச்சிட்டு இருக்காங்க? ஏன் கபோர்டை நான் பூட்டக்கூடாதா? இல்லை, நான் கண்டிப்பாக பூட்டி தான் வைப்பேன். கண்டிப்பாக பூட்டினதுக்கு கேட்பாங்க. அப்போ நம்ம தெளிவாக பேசிக்கலாம். ஓய், என்னடி என்ன கீழே போகாம இங்கே நின்றுட்டு இருக்க? அது வேற ஒன்றும் இல்லைங்க. ஏன் மாமா? சொல்லுங்க மேடம். அம்மாவுக்கு என்ன வச்சிருக்கீங்க? என்ன கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா. சரி சரி, என்னமோ சொல்ல வந்தியா, அது என்னன்னு சொல்லு. அது நைட்டு என்னை எக்ஸாம் எழுத வைக்க இன்னைக்கு கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அதான் எப்போ கூட்டிகிட்டு போறீங்கன்னு கேட்கலான்னு நின்னேன். ஏன்னா கீழே போயிட்டீங்கன்னா நீங்கள் என்கிட்ட பேசவே மாட்டீங்க. உங்கள் அம்மா ரூம்லேயே உட்காந்துருப்பீங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுவீங்க. என்ன விவரங்கிறத கேட்டுட்டு போகலான்னு தான் இருக்கேன். என்ன நடந்தாலும் காரியத்தில் கண்ணா இருக்கியே. என்ன உங்கள் ஒய்ஃப் இல்லையா? உங்களை மாதிரி தான் நானும். சரிதா. சரி சொல்லுங்க. கீழே போய் நான் தோசை ஊற்றணும்ல. என்னடி சொல்லணும்? எங்கப்பா? யோ, எக்ஸாம் எழுத வைக்கிறேன்னு சொல்லி தானே நேற்று இருந்தேன். ஆமா, அது ஒன்றும் நான் மறக்கல. இன்னைக்கு போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கணும்ல. நீங்க தானே கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. ஆமா, சொன்னேன் தான். அதான் எப்ப கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டேன். இருடி, ஃபர்ஸ்ட் கடைக்கு போறேன், என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். இந்த கதையெல்லாம் எனக்கு ஆகாது. ஒழுங்கா என்னை கூட்டிட்டு போவீங்களா மாட்டீங்களா? விடமாட்ட போலயே. நேற்று நீங்க இப்படிதானே அடம் பிடிச்சிங்க. சரி சரி, உனக்கு என்ன இப்ப? உன் காலேஜுக்கு கூட்டிட்டு போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அடுத்த வாரத்துல எக்ஸாம் அட்டன் பண்ண, அவ்வளவுதானே? அவ்வளவுதான். சரி, நான் கூட்டிட்டு போறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நான் எங்க அம்மாட்ட பேசும்போது குறுக்கால எதுவுமே பேசக்கூடாது. என்னங்க சொல்றீங்க? நான் எங்க அம்மாட்ட பேசும்போது குறுக்கால நீ எதுவுமே பேசக்கூடாது. ஓகேனா சொல்லு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன இவரு இப்படி சொல்றாரு? ஓய், ஆ, கேட்ட கேள்விக்கு என்ன பதில் வரலையே. எனக்கு எக்ஸாம் எழுதணுமா வேண்டாமா? ஆமா எழுதணும். அப்ப நான் போடுற கண்டிஷனுக்கு அமைதியா இருக்கணும். ஏங்க எனக்கு புரியல. நான் எக்ஸாமுக்கு தானே கேட்குறேன். உங்க அம்மா கிட்ட பேசும்போது நான் ஏன் குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க? அது அப்படிதான். அப்புறம் கொஞ்சம் மூஞ்சியே சோகமா வச்சுக்கோ. என்ன? ஐயோ கடவுளே, எனக்கு சுத்தமா ஒன்றும் புரியல. புரிய வேண்டிய நேரத்துல புரியும். சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது தப்பி தவறி வாயை திறந்த அப்புறம் நான் உன்னை எக்ஸாம் எழுத கூட்டிட்டு போக மாட்டேன். ஏன் நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல? நான் தான் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன்ல, நீ அதை ஃபாலோ பண்ணணும்ல செல்லம். கடவுளே, சரி ஃபாலோ பண்றேன். போதுமா? சரி சரி, சீக்கிரமா போய் தோசையை ஊத்து. சரிங்க. அவங்க அம்மா பேசும்போது நான் ஏன் பேசக்கூடாது? எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. எது எப்படியோ என்னை எக்ஸாம் எழுத விட்டா சரிதான். அக்கா ஜீவா வரலையா? மாப்பிள்ளையோட கார்ல வரா. ஓ சரிங்கக்கா. உங்க பிள்ளைங்களாம் வரல? சத்யா ஸ்கூலுக்கு போயிட்டா, சோனியும் காலேஜுக்கு போயிட்டா. அவங்க 2 பேரையும் கூப்பிட முடியாது பாருங்க, அதான் நான் வந்தேன். அவர் வருவாரா? அவர் அப்புறமா வரேன்னு சொன்னாருக்கா. அம்மா எங்க சின்ன பொண்ணு காணா? இதோ வந்துட்டேன். சின்ன பொண்ணு உனைய தான் காணும்னு தேடிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஜீவா கல்யாணத்துக்கு வராமலையா? நாங்க எல்லார் கல்யாணத்துக்கும் வருவோம். நீங்களே என்னை கூப்பிடலனா கூட உடனே வந்துருவேன். ஏன் சின்ன பொண்ணு அப்படி சொல்ற? நான் என்ன கூப்பிடாமையே வர சொல்லிருக்காவ? ஆமாக்கா, எங்க ஜீவாவுக்கானா? அவ மாப்பிள்ளையோட வராலாம். ஓ, இப்பவே மாப்பிள்ளையோட வராளா? எனக்கு என்ன சின்ன பொண்ணு, விடுங்கக்கா, சின்ன பொண்ணு தானே. பாருங்க, ஓனாக்காவே ஒன்னும் சொல்லல, நீங்க தான் கடந்து அடிச்சுக்கிறிய. எக்க சொல்லு சின்ன பொண்ணு. கல்யாணம் கோயில்ல மட்டும் தானேக்கா, இல்ல சாப்பாடும் கோயிலே போடுறீங்களா? சின்ன பொண்ணு கல்யாணம் மட்டும்தான் சின்ன பொண்ணு கோயில்ல, ரிசப்ஷன் மண்டபத்துல தான். அங்கதான் சாப்பாடு ரெடியா இருக்கும். அக்கா, அப்ப நாங்க பசியோட காலையிலே வந்திருக்கோமே, நீங்க கோயில்ல சாப்பாடு போடுவீங்கன்னு தான் நாங்க வந்தோம். நீங்க பாட்டுக்கு மண்டபத்துக்கு போ சொல்றிய? மண்டபம் பக்கத்துல தானே இருக்கு சின்ன பொண்ணு, நடந்து போய் ஒரு எட்டு சாப்பிட்டு வந்துரு. அப்படிங்கிறீங்க? ஏக்கா ராணி அக்கா, சொல்லு சின்ன பொண்ணு. அவங்களே சொல்லிட்டாங்க, வாங்க ஒரு எட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். இப்பதானே வந்திருக்கோம் சின்ன பொண்ணு, அதுங்காட்டி எதுக்கு போற? அக்கா, அங்க பந்தி முடிஞ்சிருக்கா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, தாராளமா எல்லாருக்கும் பத்திர மாதிரி தான் செஞ்சிருக்காங்க. கேட்டியா? எல்லாம் சரிதான்க்கா, முன்னாடியே போய் சாப்பிட்டோம்னா எதுலயும் தண்ணி கலக்காம வரும். சின்ன பொண்ணு அவளோட அவசரம் அவளுக்கு. ராணி அக்கா,
சொல்லு போனா. நீங்க எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு 8 சாப்பிட்டுட்டு வந்துருங்க. நாங்க கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிடறோம். கல்யாணம் 10 மணிக்கு தானே. நீங்க இருந்து நகையை பாத்துக்கங்க, அடுத்து நான் இருந்து நகையை பாத்துக்கிறேன். சரிங்க போனா. அப்ப போய் நாங்க சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். பார்த்து போயிட்டு வாங்க. இங்க இருந்து பக்கத்துல தான் பிரசிடென்ட் ஹோட்டல். பாத்திருக்கேன். ஜீவா பேரையும் ராஜா பேரையும் சொல்லி அதுக்கப்புறம் போய் சாப்பிடுங்க. அப்படிதான் சொல்லியிருக்காவ. சரி போனா. ஏதோ நான் வாயை திறந்ததுனால தான் சாப்பாடு கிடைச்சிது. இல்லைன்னா உங்க எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சிருக்குமா? சும்மா இரு சின்ன பொண்ணு. போனா ஒன்னும் அப்படிப்பட்ட கேரக்டரே கிடையாது. அக்கா, நான் ஒன்றும் போனாக்காவ சந்தேகப்படல. நம்மளுக்கு பசிக்குதுன்னு சொன்னேன். அது ஒரு குத்தமா? ஏக்கா லட்சுமி அக்கா, சொல்லு சின்ன பொண்ணு. கழுத்து இப்படியே திருப்பிட்டு போவாதிய, வண்டி முட்டிரும். ஏ அப்பா, உன்கிட்டலாம் பேச முடியுமா மனுஷாக்கா? அதான்க்கா நானும் சொல்றேன். நீங்க யாருக்கிட்டயே பேசிட்டு போய் வண்டியில இடிச்சுக்கிறாதியேன்னு சொன்னேன். அத்தா நீ சும்மா இரு அத்தா. எல்லாரும் நல்லா பேசுறாங்கல்ல. ஆமாம்மா, எங்க வீட்டு சைடு தான் எல்லாரும் இருக்காங்க. நல்லா ஜாலியா கச்ச கச்சன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா என்ன ஒண்ணு, எங்க வீட்டுக்கு மட்டும் வரமாட்டாவ. என் புருஷனை பத்தி தான் அவங்களுக்குலாம் தெரியுமே. இன்னமே என்னமா பிரச்சனை? நீங்க தான் பிளாட்டுக்கு போறீங்க, அங்க மட்டும் காமிச்சு விடுங்க. எல்லாரும் வரட்டும், நல்லா ஜாலியா இருக்கட்டும். சொல்லியிருக்கேன், எல்லாரும் வரேன்னு சொன்னாவ. சரிங்கம்மா, நம்ம ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். ஐயர்கிட்ட சொல்லிட்டீங்களா வர சொல்லி? சொல்லிட்டேன். சரிங்கம்மா, வீட்டுல இருந்தே கிளம்பி வரா. நேரா சாமியை கும்பிட சொல்லுங்க. அதுக்கப்புறம் மணவரையில உட்காரட்டும். சரிம்மா. என்ன குற அது போதும். அலமரத்து மேல கூபுர ஒரு குயில வீட்டுக்குள்ள கூடு கட்டு அது போதும். என்னோட நீ சிரிச்சா கண்ணீர நீ தொடச்சா வேற ஏதோ வேணாமே அது போதும். வீடு திரும்ப இல்ல பாச தோற கையில மஞ்சள் மோகம் சிரிச்சா அது போதும். தந்தர 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 தந்தான நானே தந்தர 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 தந்தான நானே. கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே. உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன், என் உயிரே. சார். கோயில் வந்துருச்சு, உள்ளுக்குள்ளார போலாமா? போலாம் சார். ராஜா, சொல்லுங்க டேட். ஆத்தி வீட்டுல கூப்பிட மாதிரியே டேடின்னு கூப்பிட்டுட்டேனே. இவ வேற குறுக்குறுன்னு பாக்குறாளே. வாங்க தம்பி போலாம். ஆமா, நீங்க இவரை டேடின்னு தானே கூப்பிட்டீங்க? இல்லையே, சாருன்னு தான் கூப்பிட்டேன். சார், உங்களை நான் அப்படி தானே கூப்பிட்டேன். ஆமா ஆமா, சாருன்னு தான் கூப்பிட்டான். சரி வாங்க, நல்ல நேரம் முடிய போகுது, சீக்கிரமா ஆக வேண்டிய கதையை பார்ப்போம். சரிங்க சார். என்னடி, நைட்டு தம்பி சரியா தூங்குனானா? தூங்குனாமா. சரி, காலையில அந்த பையன் வந்தோடனே அந்த விஷயத்தை பத்தி அவகிட்ட பேசினானான்னு மட்டும் கேட்டு சொல்லு. என்ன அந்த கபோர்டு மேட்ரு தானே? ஆமாம்மா. அப்புறம் எப்படி நகையை பாக்குறது? அதையும் மீறிக்கிட்டு அவ பூட்டினான்னு வையே, நம்ம தம்பிக்கு போட்ட நகையை வச்சுதான் என்ன ஏதுன்னு கேட்கணும். சரிடி. அவன் வரான். என்னடா சாப்பிட்டியா? தோசை ஊத்தி கொடுத்தாளா? சாப்பிட்டேமா. சரி, நைட்டு அந்த விஷயத்தை பத்தி சொன்னியா? என்னம்மா, அந்த கபோர்டு பூட்ட வேணாங்கிறது தானே? ஆமாண்டா, நான் இருக்கோம், உங்க அக்கா இருக்கா, நாங்களாம் என்ன ரூமை பூட்டி வச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி கபோர்டு போட்டுறதெல்லாம் ரொம்ப இலக்காரமா நினைக்கிற மாதிரி இருக்குடா. நான் சொல்லிட்டேம்மா, எதுவாக இருந்தாலும் நீங்க அவள்கிட்டே கேட்டுக்கங்க. சரிடா. ஆமா, சொல்லுமா. சட்னிலாம் அரைச்சி வச்சுட்டேன். நீங்க இட்லி சாப்பிட்றீங்களா இல்ல தோசை சாப்பிட்றீங்களா? இட்லியே ஊற்றி வை. அம்மா, எனக்கு தோசை தான் வேணும். சரி, நித்யாவுக்கு தோசை வேணுமா? நீ தோசையை ஊற்றி கொடுத்துரு. சரிங்கம்மா. ஏங்க ஏங்க என்னமோ சொல்றேன், நீங்க என்ன சொல்லாம அமைதியா இருக்கீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. என்னடா கடைக்கு கிளம்பாம இங்கே நின்றுட்டு இருக்க? அம்மா, அது வந்து அமிர்தாவுக்கு வயிற்று வலியா. வயிறு வலியா? நம்ம எப்ப இவர்கிட்ட வயிறு வலின்னு சொன்னோம்? அவங்க அம்மா கிட்ட போய் வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுங்க?